நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் பாட்காஸ்ட்ல இது 50வது எபிசோடு. என்னோட செய்திகள் தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டு வருது. இவ்வளவு தூரம் இது வந்திருக்கிறது குறித்து எனக்கு ரொம்ப உற்சாகமா இருக்குது. என்னோட இங்கிலீஷ் பாட்காஸ்ட் குறித்த சிறப்பான சில செய்திகளை உங்களுக்காக நான் இதுல தர்றேன். இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க கேளுங்க. ஆண்டவர் அதன் மூலம் அநேக பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. தமிழ் பாட்காஸ்ட் மூலமாவும் அப்படியே செய்வார்னு விசுவாசிக்கிறேன். நான் உண்மையாவே ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். முக்கியமான சில செய்திகளை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புறேன். முழுசா கேளுங்க. இந்த தமிழ் பாட்காஸ்ட் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறேன். இது எப்படி போக போகுதுன்னு தெரியாமலே தான் நான் இதை தொடங்கினேன். மற்ற தமிழ் கிறிஸ்தவ பாட்காஸ்டுகளை கவனிச்சேன். நிறைய பேர் 1-2 எபிசோட்கள் செஞ்சுட்டு நிறுத்தியிருந்தாங்க. ஏன் அவங்க நிறுத்தினாங்க? ஒருவேளை இப்படி விட்டுட்டு போறதா இருந்தா ஏன் தொடங்குறாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். யாரையும் குறையா சொல்லல, ஆனா எல்லாத்தையும் கவனிச்சேன். நம்ம தொடங்கினா உண்மையாவே சரியா போகுமான்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கதான் செஞ்சுது. ஆனா ஆண்டவர் நல்லவரா, உண்மையுள்ளவரா இருந்தாரு. ஏன்னா என்ன பொறுத்தவரை ஒரு விஷயத்தை தொடங்கினா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை தொடர்ச்சியா செய்யணும்னு நினைப்பேன். தொடங்கிட்டு ஒரே எபிசோடோட விட்டுட்டு போற ஆள் நான் கிடையாது. இடையிலேயே விட்டுட்டு போற ஆள் நான் கிடையாது. தொடர்ச்சியா செய்யணும்னு நினைப்பேன். நான் உண்மையாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். இந்த தமிழ் பாட்காஸ்ட்டை ஆண்டவர் 50 எபிசோட்கள் வரை கொண்டு வர உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். தமிழ் பாட்காஸ்ட்ல சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு சில குழுக்கள்ல இதை பகிர்ந்திருந்தாலும் கூட இதை கேட்கிற பெரிய கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம் தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகள்ல இருந்து இதை கேட்குறாங்க. ஆரம்பத்தில் நான் கவனிச்சிட்டு இருந்தேன். ஓ, இந்த நாட்டில இருந்து கேட்குறாங்களா? ஓ, இந்த நாட்டிலையுமா இத்தனை பேரா கேட்குறாங்க அப்படின்லாம். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு எந்தெந்த நாடுகள்னு நான் மனசுல வச்சுக்க முடியாத அளவுக்கு அது போய்கிட்டே இருந்துச்சு. சமீபத்தில் ரிலீஜியன் பிரிவில் இந்தியாவில் நம்பர் 1 இருந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னோட இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டை தொடர்ச்சியாக கேட்குற சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்றது ஒரு டெய்லி இங்கிலீஷ் பாட்காஸ்ட். அது இந்தியாவில் பல நேரங்களில் பெரும்பாலும் கிறிஸ்தவ பிரிவில் நம்பர் 1 இருந்திருக்கு. உலகளவிலையும் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்திருக்கு. இவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கி இருக்குன்னு ஆச்சரியமா இருக்குது. இதை நான் பெருமைக்காக சொல்லலை. ஒரு சின்ன எளிமையான அற்பமான ஆரம்பம் எப்படி இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னு நான் அதற்கு ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனா இருக்கிறேன். என்னோட இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டை நான் ஆரம்பித்தப்ப 2012-13 வாட்ஸ்அப்பில் ஆடியோ செய்தி பகிர்ந்தப்ப இருந்ததை நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் சிறப்பாக செஞ்சேன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ கவர்ச்சிகரமாக பேசவும் எனக்கு தெரியாது. என்னோட செய்தியை அந்த நாட்களில் நானே கேட்டுட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். சொன்னதையே சொல்லிட்டு இருப்பேன், திக்கி திக்கி பேசுவேன். ஆனால் அதை நான் தொடர்ச்சியாக செஞ்சு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டை டெய்லி ஆரம்பித்தேன். சமீபத்தில் 600 எபிசோடு வந்தாச்சு. ஆச்சரியமாக இருக்குது. என் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு ஆரம்பித்தேன். நிறைய பேர் சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. உன்னோடதை யார் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. மக்கள் என்ன கேவலமாக பேசினாங்க, திட்டுனாங்க, கேலி கிண்டல்லாம் பண்ணாங்க தான். அசிங்கமாக கமெண்ட் கூட அடித்தாங்க. ஆனால் நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தேன். உங்களை ஆண்டவர் என்ன செய்யறது கலைச்சிருக்கிறாரோ அதில் தொடர்ந்து இருங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க. கிறிஸ்தவங்க கிட்ட இன்னைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, தொடர்ந்து முயற்சிக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறாங்க, நடக்கலையா விட்டுட்டு வேறொன்று முயற்சி பண்ணுறாங்க. அதையும் இதையும் செய்யறதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. யாராவது மோசமாக சொல்லிட்டாங்கன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, தொடர்ச்சியாக விடாதீங்க. ஏன் இது முக்கியம்னு வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு நடந்ததை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அதை முதல்ல சொல்லி முடிச்சிடுறேன். சிலர் பாட்காஸ்ட் ஆரம்பித்து விட்டுட்டாங்க. அவங்கள நான் குறையா சொல்லலை. அவங்க ஏன் விட்டுட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ச்சியாக செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சால் அதை செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் ஆரம்பித்து விட்டுட்டு போகிறீங்கன்னா ஆண்டவரோட பேரை நீங்கள் களங்கப்படுத்துறீங்க. என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நம்ம 1-2 எபிசோட் செஞ்சு பார்ப்போம், சரியாக வரலன்னா விட்டுருவோம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நிறுத்துறதுக்கு திட்டம் போடுறதா இருந்தால் அதை தொடங்கவே கூடாது. அதுதான் என்னோட கருத்து. ஏன் சொல்கிறேன்னா, இப்படி வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் முழு உலகத்தையும் படைச்சிட்டே இருக்கிறாரு, திடீர்னு பாதியிலே விட்டுட்டார். எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு அது தப்பான அடையாளம் ஆகிடும் இல்லையா? நாம அவரோட சாயலில் தானே இருக்கிறோம். அதே மாதிரி நாமளும் ஆரம்பித்து இடையிலேயே விட்டுட்டு போயிடக்கூடாது, தொடர்ச்சியாக செய்யணும்.
இத நல்லா கவனிங்க. இங்கிலீஷ் பாட்காஸ்டோட 600வது எபிசோட்ல ஹாலிவுட் ஆக்ட்ரஸ், டிஸ்னி ஆக்ட்ரஸ் வந்திருந்தாங்க. ஹானா மொன்டனா, கூப்பன் கேமி ஷோ உங்களுக்கு ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம். அதோட முக்கிய கதாபாத்திரமான கேப்ரியலா கிரேவ்ஸ் பேசுனாங்க அதுல. 550வது எபிசோட்ல மார்க் ஏஞ்சல் காமெடியில முக்கிய நடிகரான பாஸ்டன் பேசினாரு. அவர் நைஜீரியால இருந்து உலக புகழ் பெற்றவர். அப்புறம் அந்த டிஸ்னி ஆக்ட்ரஸும் அப்படிதான். மிக பிரபலமானவங்க. அவங்க உலக அளவில் பிரபலமான பெரிய இடத்துல இருந்தாலும் இயேசுவை நேசிக்கிறவங்க அவங்க. அவங்களோட இணைஞ்சி செய்தி நாங்க கொண்டு வந்தோம். அவங்க மூலமா நற்செய்தி பகிர வாய்ப்பு கிடைச்சது. இதெல்லாம் நான் நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்கள். ரொம்ப சின்னதா சாதாரணமா ஆரம்பிக்கப்படலாம். மக்கள் உங்களை கேலி பண்ணலாம், அவங்களுக்கு முட்டாள்தனமா அது தெரியலாம். அப்படி ஆரம்பிச்சதுல இருந்து ஹாலிவுட் லெவல்ல நற்செய்தி இன்னைக்கு போகுது. உலகமெங்கும் உள்ள மக்களால் பார்க்கப்படுது, பகிரப்படுது. 500வது எபிசோட்ல இந்தியாவை சேர்ந்த சாமுவேல் பால் தினகரன் பேசினார். ஆண்டவர் இந்த பாட்காஸ்ட்டை நடத்துகிற விதம் அற்புதமாக இருக்கு. அதாவது இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டை பற்றி நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இப்படி கற்பனை செஞ்சு கூட பார்த்ததில்ல. அதாவது உலகம் எங்கேயும் இருக்கிற மக்கள் கூட இது மூலமாக தொடர்பு ஏற்படுத்திக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அது மூலமா நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரோ அதுல நீங்க உண்மை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, அதுல தொடர்ச்சியா செயல்பட்டீங்கன்னா, ஆண்டவர் உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போவாருன்னு நீங்க கற்பனை கூட செய்ய முடியாது. ஒருவேளை நான் என் வாழ்க்கையில இன்டர்வியூவே செஞ்சது இல்லைன்னு வச்சுப்போம். ஒரு ஹாலிவுட் ஆக்ட்ரஸை எப்படி என்னால இன்டர்வியூ பண்ண முடியும்? ஒருவேளை அதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சரியா என்னால பயன்படுத்திக்க முடியாம போயிருக்கலாம் இல்லையா? என்ன அதுக்கு தயார்படுத்தினது எது? தொடர்ச்சியா நீண்ட காலமா நான் முயற்சியை போட்டுட்டு இருந்தேனே, அதுதான் காரணம். இன்னைக்கு கிறிஸ்தவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்களுக்கு உடனடியா ரிசல்ட் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. கிடைக்கலன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படி நீங்க இருக்காதீங்க. நல்லா கவனிங்க. இத ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் ரெபெக்காவும் ஈசாக்கும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம். ரெபெக்கா ஒரு மனுஷனுக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு தாங்கன்னு நம்ம ஆளுங்க ஜெபிக்கிறாங்க. இதுல நான் கண்கள்ல பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது. அவங்களுக்கு நல்ல இருதயம் இருந்தது. கனிவான பெண், அக்கறை உள்ள பெண். அதனால தான் அந்த மனுஷனுக்கு உதவி செஞ்சாங்க. அதன் மூலமா ஈசாக்கு கூட கல்யாணம் நடந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி இல்ல. கனிவா இருக்கிற மாதிரி நடிக்க கூட முடியும். நான் உங்ககிட்ட வந்து, நண்பா எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, உன்னை நான் நேசிக்கிறேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படிலாம் பொய்யா கூட சொல்ல முடியும். ஒருவேளை என்கிட்ட வேலை செய்றீங்கன்னு வைங்க, நான் சொல்லுவேன் உடம்ப பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா என் மனசுல என்ன இருக்கும்? உடம்ப நல்லா பார்த்துக்க, இல்லைன்னா என் வேலை பாதிக்கப்படும் அப்படின்னு தானே சொல்லுவேன். நிறைய கம்பெனிகள் இன்னைக்கு இப்படி தான் இருக்கு. நான் வேலையும் செய்கிறேன், ஆண்டவரோட ஊழியமும் செய்கிறேன். கார்ப்பரேட் கம்பெனிகளில் கூட இப்படி நடக்கும். உண்மையாகவே அக்கறையாக உள்ளவங்களும் இருக்கிறாங்க, அப்படி இல்லாமல் நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் அக்கறை இருக்காது. ரெபெக்கா கூட அப்படி கனிவாக இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட இப்படி தான் நடிக்கக்கூடும். ஐயோ வேலை போயிருச்சா, கவலைப்படாத, ஆண்டவர் உனக்கு சிறப்பானதை வச்சிருப்பார் அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. 5 நிமிஷம் கழிச்சு வேற யாருக்கிட்டையாவது உங்களை பற்றி புரணி பேசிட்டு இருப்பாங்க. என்ன இவன் ஒரு வேலையில் ஒழுங்கா இருக்க மாட்டானா, இவன் சரி கிடையாது அப்படின்னு பேசுவாங்க. இப்படி அன்பா இருக்கிற மாதிரி, கனிவா இருக்கிற மாதிரி நடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அது யோகம், லக்கு அப்படின்லாம் கூட சிலர் நினைக்கலாம். அன்னைக்குன்னு பார்த்து தண்ணி எடுக்க போனாங்க, அந்த வாய்ப்பு கிடைச்சது, வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது அப்படி இல்லை. ஏன் நினைச்சு பாருங்க. ரெபெக்கா அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி ஊத்துறாங்க. 10 ஒட்டகங்களுக்கு. ஒவ்வொரு ஒட்டகமும் 20 கேலன் தண்ணி குடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அவங்க கடுமையா உழைச்சிருந்தா தான் அதை செஞ்சிருக்க முடியும். ஒருவேளை நான் உங்ககிட்ட தண்ணி கேட்கறேன்னு வைங்க, 2-3 கப்பு எடுத்துட்டு வந்ததும் சோர்ந்து போயிருவீங்க. ஆனா ரெபெக்கா 1.5 மணி நேரம் அந்த ஒட்டகங்களுக்கு தண்ணி ஊத்தினதை பார்த்து யோசிச்சு பாருங்க. கனிவா இருக்கிற மாதிரி ரெபெக்கா நடிச்சிருக்க கூட முடியும். ஆனா ஒரே விஷயத்துல ஏமாற்ற வாய்ப்பு இல்ல. அந்த வாய்ப்பை பயன்படுத்த தேவையான உடல் வலிமை. அதை ஏமாற்ற முடியாது. எப்பவாச்சும் முயற்சி பண்ணலாம், பண்ணாம அதை அடையவே முடியாது. பழக்கமா தொடர்ச்சியா செஞ்சிருந்தா மட்டுமே அதை செய்ய முடியும். ஒருவேளை இப்படி இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிங்க. எனக்கு நல்ல மனசு இருக்கு, நான் உங்களுக்கு தண்ணி தர்றேன்னு அந்த வாய்ப்பை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முன்ன பின்ன தண்ணி எடுத்து பழக்கப்பட்டதே இல்லைன்னு வச்சுப்போம். 10 நிமிஷத்துல விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். அல்லது 1/2 மணி நேரத்துல அவங்க மயங்கி விழுந்திருப்பாங்க. ஐயோ எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க, என்னால முடியலன்னு சொல்லியிருப்பாங்க. இடையிலேயே விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனா அவங்களால முழுமையா செய்ய முடிஞ்சதுக்குன்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்க அதை தொடர்ச்சியா செஞ்சிருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். அப்படிதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கையில, ஊழியத்துல, தொழில் அல்லது வேலையில நீங்க என்ன அடையணும்னு ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்களோ அது எப்ப வரும்னா தொடர்ச்சியா செஞ்சா மட்டும்தான் வரும். நீங்க உங்களோட எந்த விஷயத்தையும் தொடர்ச்சியா செய்றீங்களா? அல்லது முயற்சி பண்ணி பாதிலேயே விட்டுட்டு அடுத்த விஷயத்தை பார்க்க போயிடுறீங்களா? ரெபெக்கா தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்ததுனால வாய்ப்பு வரும்போது அவங்க தயாரா இருந்தாங்க. நீங்க ஓடினதே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப 20 கிலோமீட்டர் மாரத்தான்ல ஓட முடியுமான்னு நான் கேட்கிறேன். உங்களால அது முடியாது. ஆனா நீங்க 15 அல்லது 18 கிலோமீட்டர் டெய்லி ஓடிட்டு இருந்தீங்கன்னா உங்களால கஷ்டப்பட்டு 20 கிலோமீட்டர் தூரம் ஓட முடிஞ்சிருக்கும். காரணம் 15 கிலோமீட்டர் ஓடுறது உங்களுக்கு பழக்கம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் முயற்சி பண்ணினா ஓடிடலாம். அதுதான் ரெபெக்காவுக்கும் நடந்திருக்கும். டெய்லி 1 மணி நேரம் அல்லது கொஞ்ச நேரம் தண்ணி எடுத்திருப்பாங்க.
இன்னைக்கு அந்த அனுபவத்து மூலமா 1½ மணி நேரம் எடுக்க முடிஞ்சிருக்கு அவங்களுக்கு. நான் சொல்றது புரியுதா? அது செஞ்சதுனால தான் வாய்ப்பு வரும்போது அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்திருந்தது இல்லன்னா, அன்னைக்கு அவங்களால அது முடியாம போயிருக்கலாம். ஒருவேளை ஏமாத்திட்டு அல்லது யோகத்த நம்பிட்டு அவங்க இருந்தா, அது நடந்திருக்கவே நடந்திருக்காது. கடைசி வரை ஏமாத்திட்டே இருக்க முடியாதுங்க. நீங்க தொடர்ச்சியா செயல்பட்டுட்டு இருக்கணும். நான் திரும்பி பார்க்குறேன். நான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்திருக்கிறேன். ஆரம்ப காலத்துல ரொம்ப கொஞ்சம் பேர் தான் என்னோட செய்திய கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறிக்கிட்டே இருந்தேன். அதுதான் இந்த அற்புத தருணங்களுக்கு என்ன நடத்தி கொண்டு வந்திருக்கு. நீங்க இந்த பாட்காஸ்ட் மூலமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். தயவு செஞ்சு மற்றவங்க கூட பகிருங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. இந்த செய்தி தமிழ்ல மொழியாக்கம் செய்யப்பட்டு புரொஃபஷனல் ஸ்டுடியோல டப் செய்யப்பட்டு வருது. நான் அத செய்ற நபருக்கு பணம் கொடுக்கிறேன். சிறப்பான தரத்துல கொடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றோம், செலவு பண்றோம். அதனால உங்ககிட்ட நான் கேட்கிற உதவி இதுதான். தயவு செஞ்சு இத மற்றவங்களுக்கு நீங்க பகிருவீங்களா? இங்கிலீஷ்ல இத மாதிரி செய்தி நெறைய கேட்கலாம். ஆனா தமிழ்ல இப்படியான செய்திகள் அதிகம் கேட்க முடியாது. அதிகம் இல்ல. அதனால தான் நான் ரொம்ப கவனமா இந்த மாதிரியான செய்திகள தேர்ந்தெடுத்து தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சு கொடுக்கிறேன். இதெல்லாம் தமிழ்ல இருக்காது அப்படின்னு நான் தமிழ்ல கொடுப்பதற்கு முயற்சி பண்றேன். டெய்லி இங்கிலீஷ் பாட்காஸ்ட் செய்றேன். அதிலிருந்து சிறப்பானதை எல்லாம் எடுத்து சிறந்ததுன்னு சொல்றப்ப தமிழ்ல கிடைக்காத செய்திகள நான் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால நீங்க பகிருங்க. Apple, Spotify இதிலெல்லாம் ரேட்டிங் கொடுங்க. இத நீங்க பகிரும்போது மற்றவங்களுக்கு அது உதவிகரமா இருக்கும். இங்கிலீஷ் செய்தி கேட்கிற நபர்கள் உங்களுக்கு தெரியும்னா, அவங்களுக்கும் நீங்க இத அறிமுகப்படுத்தலாம். எப்படி கேட்கிறதுன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கிறிஸ்டியன் தமிழ் மெசேஜஸ் ஆஃப் ஜான் கிஃப்டா அப்படின்ற யூடியூப் சேனலும் கூட இருக்கு. அதையும் பாருங்க. ஆடியோ ஃபார்மேட்ல இருக்கிற இந்த செய்திய வீடியோ ஃபார்மேட்ல நீங்க அங்க பார்க்கலாம். பாட்காஸ்ட் வச்சு கேட்க தெரியாதவங்களுக்கு யூடியூப்ல கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நீங்க இத பகிருங்க. தொடர்ச்சியா கேளுங்க. உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கு. இத பகிருங்க. ஆண்டவரோட ராஜ்யத்துல நாம தாக்கத்த உண்டு பண்ணுவோம். நான் இங்கே குறிப்பிட்ட ஆக்ட்ரஸ் கூட பேசின இன்டர்வியூ மாதிரியான சிறப்பான எபிசோட்கள் இங்கிலீஷ்ல யூடியூப்ல பார்க்கலாம். என்ன சோஷியல் மீடியாலையும் தொடருங்க. சீக்கிரம் அடுத்து சந்திக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.